சார், கரூர் பிரச்சனையில் வந்து 41 பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து விஜய் அவர்கள் அங்கேயே இருந்திருக்கணும், ஆனால் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த இந்த தமிழக அரசு வந்து இந்த மாநாடு இந்த நிகழ்ச்சிக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டாங்க. இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் என்னென்னா, அவங்க கேட்ட முதல் பக்கம் அவங்க கேட்ட இடம் நல்ல விலாசமான இடம், அதை கொடுக்க மறுத்து குறுகலான இடத்த கொடுத்து அதுக்கான ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம், முறையான பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்காததோட அடுத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸு போக்குவரத்துக்குன்னு சரியான ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல. அது ஒன்று. சரியான தண்ணி வசதி செஞ்சுக்கலாம். இது விஜய் சைடில் இருந்தும் ஒரு முக்கியமான ஒரு குறை இருக்குது. காலையில் 12 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அவங்க காக்க வச்சு சாப்பாடு இல்லாமல், இது ஒரு சின்ன குறை இருக்குது. இதை அவர் அடுத்தடுத்த கூட்டங்களில் அவர் திருத்திக்கிறது நல்லது. ஆமாம், லேட்டாக வந்தது ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 12 மணிலேருந்து காத்திருக்காங்க. இது இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இவர் அதை கண்காணிச்சிருக்கணும். கண்காணித்து இந்த எந்த அளவில் ஏற்பாடு நடந்திருக்கு, என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத அவர் முன்கூட்டியே வந்து அவங்க டீம் வந்து விசாரித்து ஒரு ஒரு முன்னோட்டம் பார்த்து அதை ஏற்பாடு செஞ்சுருக்கணும். இதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. தமிழக அரசுலேயும் குறை இருக்குது. ஆமாம், ஹாஸ்பிட்டல் வந்திருக்கலாம். ஏன்னா அத்தனை பேர் வந்து உயிரிழந்த ஒரு சூழலில் இவரை பார்க்கத்தான் அவங்க அத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இவர் என்ன சூழ்நிலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், இவருக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு இருக்குது. இவர் அந்த பாதுகாப்பை பயன்படுத்தி நேராக வந்திருக்கலாம், வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். வந்து அவரோட தொண்டர்கள், அவரோட கட்சிக்காரங்களுக்கு இது ஒரு ஆதரவாக இருந்திருக்கும். வந்து பார்த்துருக்கணும் முறைப்படி. ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க, எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, அண்ணாமலைஜி வந்திருக்காரு, இன்னும் திமுக அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க, எத்தனையோ வந்து பார்த்துருக்காங்க. முக ஸ்டாலின் கூட வந்து பார்த்துருக்காரு. இவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்கும் போது அவரும் வந்து பார்த்துருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, இவர் சார்ந்த அரசியல் கட்சி, இவர் சார்ந்த நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து ஏன் இந்த பதில் கூட ஒரு ஆறுதல் கூட சொல்ல கிடையாது? ஏன் சொல்லலை? சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன் சொல்லலை? இப்போ செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க தொண்டர்கள் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஏமாற்றம், பின்னடைவு. பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இது ஒரு பெரிய பின்னடைவு, ஏமாற்றம். இது இமேஜ் குறைய வாய்ப்பில்லை. ஏன்னா இது அவர் சைடு தவறுகள் அதிகமாக கிடையாது. ஏன்னா இது தமிழக அரசோட தவறுகள் நிறையா இருக்குது. அவரோட சைடு தவறு 10% இருந்தாலும் 90% கவர்மெண்ட்டோடது இருக்குது.